குரு கணபதி இரண்டு பேரும் முக்கியமானவர்கள். குருவனுடைய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு கணபதியினுடைய மந்திரமானது நிர்மாணம் செய்யப்பட்டு இந்த பிள்ளையாருடைய அனுகிரகத்தோடு பல்வேறு தர்ம காரியங்கள், பக்தி காரியங்கள், சேவா காரியங்கள், பாராயணங்களை நீங்கள் எல்லோரும் செய்து வருகிறீர்கள். இந்த பஞ்சாட்சரம் என்பது, சிவ பஞ்சாட்சரம் என்பது யஜுர்வேதத்தினுடைய மத்தியிலே விசேஷமாக அமைந்திருப்பது அனைவரும் கௌரவிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு சிவன் கோவில்களிலேயும் இந்த ருத்ராபிஷேகம் விசேஷமாக நடைபெற வேண்டும். அந்த ருத்ராபிஷேகத்தின் மூலமாக அனைவருக்கும் நல்ல மனது, நல்ல ஆரோக்கியம், அனைவருக்கும் சுபீட்சம் கிடைப்பதற்கு அந்த ஸ்ரீருத்ர பிரஸ்னத்திலே மிக விஸ்தாரமாக பிரார்த்தனை என்பது செய்யப்படுகிறது. பிரதமோ தெய்வியோ விஷக்கு அஸ்மான் ருணக்கு விஸ்வதா. அந்த ஸ்ரீருத்ர பிரஸ்னத்திற்கு நமகம் என்று ஆந்திராவிலே சொல்கிறார்கள். சமகம், நமகம். நமஸ்காரம் செய்து சமகத்தின் மூலமாக பிரார்த்தனை செய்கிறோம். நமகத்திலே, ஸ்ரீருத்ர பிரஸ்னத்திலே நமஸ்காரம், சமகத்தின் மூலமாக லோகத்திற்கு தேவையான பௌதீகமான ஐஸ்வர்யங்களிலிருந்து ஆரம்பித்து ஈஸ்வர அனுகிரகம் வரையிலே, ஞானம் வரையிலே பிரார்த்தனை. இப்படி இந்த பிள்ளையார் கோவிலே பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்தி சுவாசின் அர்ச்சன பிரீதாயை நமஹா, கன்யா பூஜன சுப்பிரசன்ன ஹிருதயா என்றெல்லாம் விசேஷமாக சொல்லப்படுகிற இந்த அம்பாளுடைய பூஜையை சுவாசினிகளை கொண்டு 1000க்கும் மேற்பட்ட சுவாசினிகளை வரவழைத்து இப்படி பக்தி உணர்வை, சாஸ்திரங்களை நினைவுபடுத்திக் கொள்ளும் ஒரு முயற்சியை நீங்கள் எல்லோரும் செய்து வருகிறீர்கள். மேன்மேலும் ஈஸ்வர பக்தி, சதாச்சாரம், நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களிலே அசைக்க முடியாத நம்பிக்கை, பாரத தேசத்தின் மீது ஒரு விசேஷமான பற்று, ஜனனி ஜன்மபூமிஷ்ட ஸ்வர்காதபி கரீயசி என்கிற விதத்திலே சின்ன வயதிலேயே குழந்தைகளுக்கெல்லாம் சம்ஸ்கிருதமும் சங்கீதமும் பக்தி விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து இது போன்ற நல்ல காரியங்களை மேன்மேலும் செய்வதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ்.